கடத்தொழில் அமைச்சர் அசம்பந்தமாக இருந்தால் போராட்டம் வெடிக்கும், ஆளும் எச்சரிக்கை. நரேந்திர மோடியின் விசேட இரவு விருந்துபசாரத்தில் ஜனாதிபதி அனுர. அதிகரிக்கவுள்ள மின்சார கட்டணம் வெளியான தகவல். அனுரவின் ஒரே ஒரு கையெழுத்தில் மாறும் 12 பேரின் தலையெழுத்து. மரணத்தின் பிடியில் இருப்பவர்களுக்காக சென்ற அவசர செய்தி. தென்னிலங்கை அரசியலில் புதிய திருப்பம், சஜித் நாமலை இணைக்கும் தீவிர முயற்சியில் முக்கிய புள்ளி. 750க்கும் மேற்பட்ட இராணுவத்துடன் ஒரு படையணியை தரையிறக்கிய அனுர. விடுதலை புலிகள் தலைவரை காப்பாற்ற முயற்சித்த மஹிந்த ராஜபக்ச சரத் பொன்சேகாவின் பரபரப்பு தகவல். ஒரு துண்டு நிலத்தையும் தரமாட்டேன், தையிட்டு விகாராதிபதி திட்டவட்டம். இரகசிய கலந்துரையாடலினால் காணி உரிமையாளர்கள் விரக்தி. பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவினை அமுலாக்கம் செய்யக்கூடாது. தொடர்பான விரிவான செய்திகள். இந்திய மீன்பிடியாளர்கள் எமது கடற்பரப்பை பயன்படுத்த எந்த சூழ்நிலையிலும் அனுமதி அளிக்க முடியாது என கூறியுள்ள வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் முகமது ஆலம், இவ்விடயம் குறித்து கடற்றொழில் அமைச்சர் அசம்பந்தமாக இருந்தால் அவருக்கு எதிராக போராட்டம் விரைவில் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் தீபகம் ஆகியவற்றின் கடற்தொழில் சமாசங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்புடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா அரங்கில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கையில், தமிழகத்திலிருந்து காரைக்காலிலிருந்து வருகின்ற இந்திய மீனவர்கள் விடயம் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் அனைத்து மாவட்டங்களும் சார்ந்து கலந்துரையாடத்தின் அடிப்படையிலே நாங்கள் முதலிலே இந்த கரவலை தொழில் தொடர்பாக அண்மையிலே அவர்கள் ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னால் இந்த கரவலை தொழிலும் சில நபர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது கரவலை தொழிலை அனுமதிக்குமாறு கோரி ஒரு சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து அதன் அடிப்படையிலே அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் அந்த கரவலை தொழிலாளர்களை சந்தித்து நாட்டிலுள்ள நிலை, நாட்டிலுள்ள சட்டங்கள் தொடர்பாக அவர்களுக்கு முதலில் தெளிவுபடுத்தியிருந்தார். எக்காரணம் கொண்டும் ஒரு சட்டத்தை மீறி சட்டவிரோதமாக அல்லது அனுமதிக்கப்படாத ஒரு தொழிலை செய்வதனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் தொடர்பாக அவர் விளக்கியிருந்தார். இந்த அடிப்படையிலே தான் நாங்களும் கூறுகின்றோம், எந்த விடயங்கள், எந்த தொழில்முறைகள் அரசால் தடுக்கப்பட்டிருக்கின்றோ அந்த தொழில்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் நியாயமாக இருக்கின்றோம். ஏனெனில் அது ஏனையவர்களுக்கு பாதகமானது என்பதை அறிந்துதான் மீனவர்களின் கோரிக்கைக்கிணங்க அரசாங்கம் சட்டமாக்கி இருக்கின்றது. ஒரு சிலரின் தேவைக்காகவும் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது என்பதற்காகவும் எந்த தடை செய்யப்பட்ட தொழில்முறையும் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இணங்கவில்லை. எனவே சட்ட ரீதியாக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிலில் ஏற்படுகின்ற பாதிப்பு அல்லது அதனால் ஏற்படுகின்ற தடங்களுக்கு எந்த வேளையிலும் அவர்களுக்காக குரல் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சட்டவிரோதமாக அரசினால் தடுக்கப்பட்டிருக்கின்ற எந்த தொழில்முறையாக இருந்தாலும் அது நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம், நீண்ட பட்டியல் ஒன்று இருக்கின்றது தடை செய்யப்பட்ட தொழில் தொடர்பாக. எனவே ஒவ்வொரு தொழில்முறையும் அடுத்த மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அல்லது கடல் வளங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான தொழில்கள் உடனடியாக இந்த கரவலை எவ்வாறு அரசினால் நிறுத்தப்பட்டதோ அவ்வாறு இந்த தொழில்களும், அதாவது இழுவை மடியாக இருக்கட்டும், அதே போன்று சுருக்கு வலை, வெளித்தம் பார்த்து மீன்பிடித்தல், அதற்கப்பால் ஏனைய மீனவர்களுக்கு தடையாக இருக்கின்ற பல தொழில்முறைகள் இருக்கின்றன, அவைகளும் நிறுத்தப்பட வேண்டும். ஒரே சமகாலத்திலே அவைகள் நிறுத்தப்படும் போது அந்த அனைத்து மீனவர்களும் அரசுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்களின் வாழ்வாதாரம் எந்த வேளையிலும் பாதிக்காது. எனவே இங்கு கரவலை என்பது தடையல்ல, கரவலையை கொண்டு பயன்படுத்தப்படும் அந்த டெக்டர் வீஞ்சு முறையிலான தொழிலையே தடை என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு அந்த தொழில் செய்வது எந்த தடையும் இல்லை. எனவே வீஞ்சை கொண்டு தொழில் செய்வது அவர்கள் நிறுத்த வேண்டும் என்பது எம்மது தயவான வேண்டுகோள். நாங்கள் அழுத்தமாக அதையே தெரிவிக்கின்றோம். குறிப்பாக அடுத்து இந்திய விடயத்தை எடுத்துக்கொண்டால் அண்மையிலேயே காரைக்கால் மீனவர்களின் பல படகுகள் 2 படகுகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் 25 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றிருக்கின்றன. இருந்த போதிலும் தமிழகத்திலிருந்தும் காரைக்காலிலிருந்தும் இவ்வாறான தொடர் வருகை இங்கு மட்டுமல்ல, யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல, தீவகம் மட்டுமல்ல, இப்போது மன்னாரிலிருந்து முள்ளிக்குளம் வரை, குறிப்பாக மன்னார் தென்கடல் பக்கமாக தலைமன்னார் தொடக்கம் அங்கு புத்தளம் வரைக்குமாக அவர்களின் வருகை காணப்படுகின்றது. அங்கிருக்கின்ற மக்கள் இன்று கொதிப்படைந்திருக்கின்றார்கள். எனவே இங்கால் நாங்கள் ஒருபுறம் போராடி கொண்டிருக்கின்றோம், அடுத்த வடத்தை நோக்கி அவர்கள் திரும்புகின்றார்கள். எனவே இதில் அரசாங்கம் ஒரு மெத்தன போக்காக இருக்கின்றது. கடற்றொழில் அமைச்சர்
அவர் பாராளுமன்றத்தில் பல விடயங்களுக்கு குரல் கொடுக்கின்றார், பல விடயங்களை பேசுகின்றார். அவர் துறை சார்ந்த அந்த கடற்தொழில் சார்ந்த விடயங்களில் அவர் பேசுவது ஒரு குறைவாக இருக்கின்றது. அதில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கின்றது. மீனவர்களை எடுத்துக்கொண்டால் டிட்வா புயலுக்கு பின்னர் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொழில் ரீதியிலும் வளங்கள் ரீதியிலும் அவர்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் அது தொடர்பாக எதையும் பேசுவதாக இல்லை. நிச்சயமாக இந்த கடற்தொழில் அமைச்சர் இது தொடர்பாக அவர் அசம்பந்தமாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு எதிரான போராட்டம் ஒன்றை நாங்கள் விரைவிலே முன்னெடுக்க வேண்டிய கட்டத்துக்கு அவர் எங்களை தள்ளுகின்றார் என்பது மாத்திரம் நின்றோம். அதனோடு நாங்கள் பிரதி அமைச்சரை பார்க்கும்போது பிரதி அமைச்சர் பல விடயங்களை முன்னெடுத்து வருகின்றார். அவரிடம் நாங்கள் பல விடயங்களை முன்வைக்கின்றோம். எனவே கடற்தொழில் அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். விரைவாக இங்கிருக்கின்ற மீனவர் பிரச்சனையை இனம் கண்டு அதற்கான தீர்வை வழங்குவதோடு இந்திய மீனவர் வரையை கட்டுப்படுத்த முழுமையான நடவடிக்கை அவர் எடுக்க வேண்டும். அண்மையிலே நேற்றைய தினம் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்தியா சென்றிருக்கின்றார். அவர் வேறொரு நிகழ்வுக்கு சென்றிருந்தாலும் நிச்சயமாக இந்திய தரப்புகள் அல்லது இந்திய பிரதமர் இந்த தொழில் இந்திய வெளிவார அமைச்சர் உட்பட அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே இந்த தொழில்முறையை அதாவது இந்திய மீனவர் வருகையை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே ஜனாதிபதியோடு கலந்துரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அது எக்காரணம் கொண்டும் ஒரு நிமிடம்தானும் எங்களது கடல் எல்லையை இந்திய மீனவர்கள் வருகை தருவதையோ அங்கு தொழில் செய்வதை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. அது நீண்ட காலமாக எனக்கு முன்னோர் இருந்த அந்த கோரிக்கையில் நாங்கள் சற்றும் விலகாமல் அவர்களின் வருகை தொடர்ந்து நாங்கள் எதிர்ப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. உங்களோட பல கேள்விகளில் ஒரே பதில், மீனவர் மத்தியிலே ஒற்றுமை இல்லை என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அரசியல் எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு கட்சி இருக்கின்றன, கட்சி சார்ந்து செயல்படுவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு தான் மீனவர் சார்ந்து முதல் மீனவ கூட்டுறவு சங்கங்கள் பலமான நிலையில் இருந்தபோது இந்த அரசு தான் கிராமிய அமைப்பு கிராமிய சம்மேளனங்களை கொண்டு வந்து மீனவர்களை இரண்டாக பிரித்தது. அதற்கு பின்னால் ஒவ்வொரு தடை தொழிலுக்கும் ஒவ்வொரு சங்கங்களை உருவாக்கினார்கள். அட்டை பண்ணை வைப்பவர்களுக்கு அட்டை சங்கம் என்றும், அதே போன்று கரவலை தலைவர்கள் கரவலை என்று தனிக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கி கொண்டு, அதே போன்று ரோலர் இழுவைமடி செய்வர்கள் கண்டு தனியான சங்கங்களை அமைத்து இன்று மீனவர்கள் தடை செய்யப்பட்ட தொழிலை செய்கின்றார்கள். தங்களுக்கான ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த தடை செய்யப்பட்ட தொழிலை நிறுத்துமாறு கூறுவதற்கு எதிராக அவர்களின் குரலை பதிவு செய்கின்றார்கள். நாங்கள் மீனவர்களுக்கு ஒத்துமை இல்லை, நீங்கள் அந்த கருத்தை தான் தொடர்ந்து வலியுறுத்துகின்றீர்கள். இந்திய மீனவர்கள் வருகையை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. வடக்கை பொறுத்த வரையிலும் எங்களுக்கு எதிராக செயற்படுவதாக இருக்கட்டும் அல்லது எங்களை விமர்சிப்பவர்களாக இருந்தாலும் கூட இந்திய மீனவர்கள் நாங்கள் ஒரே கருத்தில் தான் இருக்கின்றோம். அங்கு யாரும் பிளவுபடவில்லை. வெறுமனை வதந்திகளை மட்டும் கேள்வியாக வைத்தால் அதுக்கான பதிலை என்னால் கூற முடியாது. குறிப்பாக இந்திய மீனவர் விடயத்திலே இலங்கையில் இருக்கின்ற குறிப்பாக வடக்கில் இருக்கின்ற யாரிடமும் அவ்வாறான மாற்று கருத்து இல்லை. வேண்டுமானால் உங்கள் கேள்விக்கு ஒரே பதில், அவர்களின் உறவினர்கள் இந்தியாவில் இருக்கலாம் அல்லது அவ்வாறான தொழிலினூடாக தங்களின் வயிற்றை நிரப்பிக்கொள்ள குறிப்பாக நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஆழ்கடத்தல் நடக்கின்றது, போதை வஸ்து கடத்தல் நடக்கின்றது. நிறைய விடயங்களை செய்பவர்களுக்கு இந்த இந்திய மீனவர் வருகை என்பது அவருக்கு தேவைப்பாடாக இருக்கலாம். எனவே அவ்வாறானவர்கள் ஓரிரு கதைகளை கூறினாலே ஒழிய ஒட்டுமொத்த வடமாகாணத்தை பொறுத்தவரை எல்லா மீனவர்களுக்கு அப்பால் இருக்கின்றவர்களும் தமிழக அல்லது இந்திய மீனவர் வருகையை முற்றுமுழுதாக எதிர்த்தவர்களாக இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று இரவு புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. AI இம்பேக்ட் சப்மிட் 2026 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியா சென்றுள்ள சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் வழங்கப்பட்ட இரவு விருந்துபசாரத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. AI இம்பேக்ட் சப்மிட் 2026 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியா சென்றுள்ள அனுர இந்த மாநாட்டில் இன்று உரையாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்புக்கிணங்க இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி கடந்த 18ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார். செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக பொறுப்புடன் பயன்படுத்தும் நோக்கில் அரசு தலைவர்கள் மற்றும் உலகின் தொழில்நுட்ப துறையின் பிரதானிகள் பங்கேற்புடன் புதுடெல்லியில் இந்த கலந்துரையாடல் நடைபெறுகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் 25 நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய வலுசக்தி கொள்கையை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக குறைந்தபட்ச மின்சார கட்டணம் அதிகரிக்கும் என்று முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை மின் நிலையத்துக்காக தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையினால் ஏற்பட்டுள்ள நட்டத்தையும் மக்களை சுமக்க நேரிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பாட்டாளி சம்பிக்க ரணவக்க இதனை தெரிவித்தார்.
இதேவேளை நிலக்கரி மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மின்சார பாவனையாளர் சங்கத்தின் தலைவர் MDR அத்துல்ல குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரேயொரு கையெழுத்தினால் முன்னாள் MP அமரகீர்த்தி அத்துகுருள கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துகோர்ல மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரியின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு வழங்குமாறு சரத் பொன்சேகா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். ஜனாதிபதி ஒரு பேனையை தட்டுவதன் மூலம் இத்தகையவர்களுக்கு மரண தண்டனையிலிருந்து விடுவிப்பு செய்ய முடியும் என பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். அமரகீர்த்தியின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞர்களை மன்னியுங்கள் எனவும் ஜனாதிபதியிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அறகலிய போராட்டத்தின் போது 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி ஏற்பட்ட கலவரத்தின் போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி ஆகியோர் தாக்கி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய 12 பேருக்கு கடந்த 11ஆம் தேதி 3 அடங்கிய நீதிபதி குழாமால் மரண தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த கால அரசாங்கங்கள் செய்த அரசியல் பழிவாங்கலை சமகால அனுர அரசாங்கமும் மேற்கொண்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க அதிருப்தி வெளியிட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவை பார்வையிடுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நேற்றைய தினம் மெகசின் சிறைச்சாலைக்கு சென்றார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நான் வழக்கமாக சிறைச்சாலைகளுக்கு செல்வதில்லை. ஆனால் சமன் ஏகநாயக்க ஒரு நல்ல மனிதர் மற்றும் திறமையான நிர்வாகி என்பதால் அவரை பார்க்க சிறைச்சாலைக்கு வருகை தந்தேன். மேலும் நாட்டை நடத்துவதற்கு திறமையான நிர்வாக சேவை அவசியம். அரசியல் ரீதியாக ஒரு குறிப்பிட்ட கட்சியுடன் இணைந்து செயல்படாத நிர்வாக அதிகாரிகளை இலக்கு வைக்கும் நடைமுறை ஜே.ஆர். ஜெயவர்தனவின் அரசாங்க காலத்திலேயே தொடங்கிவிட்டது. கடந்த கால அரசாங்கங்களின் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளையே தற்போதைய அரசாங்கமும் தொடர்ந்து வருகிறது. பொது நிர்வாக சேவைக்குள் நுழைவதற்கு மிகுந்த திறமையும் தகுதியும் தேவை. சமன் ஏகநாயக்க போன்ற அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகள் நாட்டுக்கு தேவை என குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசாங்கத்தின் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு தனது அதிருப்தியை வெளியிடும் நோக்கத்துக்காகவே தான் சிறைச்சாலை வருகை தந்ததாக தெரிவித்தார். மக்கள் குரல் அமைப்பின் தலைவர்களுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு நேற்று பத்திரமுல்லையில் உள்ள நெலுமாவத்தை கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது. நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, பொதுச் செயலாளர் ஜாகர காரியவசம், பாராளுமன்ற உறுப்பினர்களான சி.பி. ரத்நாயக்க மற்றும் சஞ்சீவ் எதிரிமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மக்கள் குரல் அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ், பிபித்ருகல உரிமையின் தலைவர் உதய கம்மன்பெல, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் மஹிந்த அமரவீர, பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் அனுர பிரியதர்சன யாப்ப மற்றும் ஐக்கிய மக்கள் கட்சியின் தலைவர் ரான் அலஸ் உட்பட பல தலைவர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். பேராசிரியர் ஜி.எல். பீரிஸின் ஒருங்கிணைப்பில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பேராசிரியர் பீரிஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசவையும் சந்தித்து பேச்சு நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நுகைகொடையில் மகா மக்கள் குரல் என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்ட பிரம்மாண்ட பேரணியை தொடர்ந்து தற்போது கட்சி தலைமையகத்தில் இந்த முக்கிய சந்திப்பு இடம்பெற்றுள்ளமை அரசியல் களத்தில் விசேட கவனத்தை ஈர்த்துள்ளது. பாகிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையிலான 20-20 போட்டியின் போது அனுரவின் கீழ் 750 பேர் கொண்ட புதிய இராணுவ அணியினால் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையிலான T20 கிரிக்கெட் போட்டி என்பது ராஜதந்திர ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக எல்லோராலும் பேசப்பட்டது. இராணுவ ரீதியாக அதிகளவான படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். சட்டம் ஒழுங்கு எந்த வகையில் கேள்விக்குட்படுத்தாத வகையில் அந்த போட்டி முடிவடைந்துள்ளது. பாகிஸ்தான் தரப்பிலும் இந்தியா தரப்பிலும் இலங்கைக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இலங்கை அரசாங்கமானது இந்த நிலைமையை மதிநுட்பமாக கையாண்டிருப்பதாக பாராட்டுகள் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆகியோர் தமிழீழ விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களை காப்பாற்றுவதற்கு தீட்டிய திட்டத்தை ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அம்பலப்படுத்தியுள்ளார். ஈழப்போரின் இறுதி தருணத்தில் விடுதலை புலிகள் சரணடையும் விவகாரம் தொடர்பில் கோட்டபய ராஜபக்ச மற்றும் சவேந்திர செல்வா ஆகியோருக்கு இடையிலான தொலைபேசி உரையாடல் காணொலி ஒன்றை பொன்சேகா நேற்று வெளியிட்டார். சரத் பொன்சேகா நடத்திய விசேட செய்தியாளர் மாநாட்டில் அவர் இந்த காணொலியை பகிரங்கப்படுத்தினார்.
இந்த சந்தர்ப்பத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி காலை ராஜபக்சக்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்திடம் சரணடைய ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் 3ஆம் தரப்பிடம் சரணடையவே விருப்பம் தெரிவித்தனர். அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவிக்கின்றனர். ஆனால் இராணுவத்திடம் விடுதலை புலிகள் அமைப்பினர் சரணடைந்திருந்தால் ராஜபக்சக்கள் இவர்களை காப்பாற்றி இன்று தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரை வடக்கின் முதலமைச்சராக்கி இருப்பார். அவர்கள் சரணடைய மறுத்ததால் இன்று தேசிய வீரர்கள் போல் போலி வேஷம் காட்டுகின்றனர். ஈழப்போரின் இறுதி தருணத்தில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ஆகியோர் போரை எப்படி நிறுத்துவதென்றே திட்டம் தீட்டினர். அப்போது நான் சீனாவில் இருந்தேன். ஆனால் போரில் நடப்பது அனைத்தையும் அறிந்து கொண்டே இருந்தேன். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி காலை கோட்டபாய மற்றும் பாசில் ராஜபக்ச எரிக் சொல்கையிடம் ஐசிஆர்சி அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் ஆகியோரிடம் பேசி விடுதலை புலிகள் சரணடைவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கினார்கள். ஆனால் என்னிடம் அவ்வாறான ஒரு திட்டம் இருக்கவில்லை. விடுதலை புலிகளை காப்பாற்றும் நோக்கம் இருக்கவில்லை. அவ்வாறான சந்தர்ப்பத்திலேயே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இந்த காணொளி எடுத்த ஊடகவியலாளரை கொல்வதற்கு கோட்டபாய தேடித்திருந்தார். அவர் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றார் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசு தனது அரசியல் லாபத்தை ஈட்டிக் கொள்வதற்காக இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டிவிடுகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் அதுவியர் பாதுகாப்பு வலயத்துக்குள் சட்டத்தரணி தம்பதிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட துப்பாக்கி பிரயோகமானது நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை பாரிய கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இந்த சம்பவம் இடம்பெற்ற பகுதி அதுவியர் பாதுகாப்பு வலயம் அல்ல என்றும் இது ஒரு தனிப்பட்ட ரீதியான சம்பவம் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறுவது வேடிக்கையாகவும் நகைப்புக்குரியதாகவும் உள்ளது. அமைச்சரின் இத்தகைய பொறுப்பற்ற கருத்துக்கள் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுவினருக்கு அரசு வழங்கும் ஒரு பச்சை கொடி போன்றதாகும். பட்ட பகலில் மக்கள் நடமாடும் வீதிகளில் அரங்கேற்றப்படும் கொலைகளை இயற்கையான நிகழ்வுகள் என கூறி நியாயப்படுத்தும் அரசு முயல்கின்றதா என்ற கேள்வியை எழுப்ப விரும்புகிறோம் என்றார். நாட்டில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழலை சுட்டிக்காட்டிய அவர் நடப்பு ஆண்டில் கடந்த சில நாட்களில் மாத்திரம் சுமார் 9 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் என தகவலையும் வெளியிட்டார். இவ்வாறான குற்ற செயல்களை கட்டுப்படுத்த தவறியுள்ள அரசு மக்களை திசை திருப்பும் நோக்கில் செயற்பட்டு வருவதாக ரஞ்சித் மத்தும பண்டார மேலும் தெரிவித்தார். சட்டவிரோத தையிட்டி விகாரைக்காக தன்னால் அடாத்தாக கையப்படுத்தப்பட்டுள்ள காணிகளில் ஒரு துண்டு நிலத்தையும் மீள காணி உரிமையாளர்களுக்கு கையளிக்க மாட்டேன் என விகாராதிபதி ஜீன்தோட்டை நந்தாராம தேரர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் என செய்திகள் வெளியாகியுள்ளன. பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகள் தையிட்டி விகாராதிபதி அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் கொழும்பில் நேற்றைய தினம் புதன்கிழமை கூடி கலந்துரையாடிய போது விகாராதிபதி விகாரைக்கென அறிக்கைப்படுத்தப்பட்ட காணியிலிருந்து சிறு துண்டு நிலத்தையும் விடுவிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆனால் கூட்டம் நீண்ட இழுபறியுடன் எவ்வித முடிவுகளும் எடுக்கப்படாமல் முடிவிட்டுள்ளது. அடுத்த கூட்டம் மிக விரைவில் கூட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரைக்கென 19 பேரின் காணிகள் அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ளது. எங்கள் காணிகளின் உறுதிகளை விகாரை பிரச்சினைக்கு தீர்த்து வைக்கின்றோம் என சகல தரப்பினரும் வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் விகாரை பிரச்சினையை தீர்ப்பதற்காக அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட குழுவிடம் எங்கள் காணி உறுதியை வழங்கியுள்ளோம். ஆனால் விகாரை பிரச்சினையை தீர்ப்பதாக கூறி அவர்கள் இதுவரை பல்வேறு கட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளனர். அந்த கலந்துரையாடல் எவற்றுக்கும் நம்மை அழைக்கவில்லை. விகாராதிபதியை மாத்திரம் அழைத்து கலந்துரையாடுகின்றனர். இது ஒரு பக்க சார்பான நடவடிக்கை என்பது அப்பட்டமானது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தையிட்டி விகாரை பிரச்சினையை தீர்ப்பதாக கொழும்பில் கூடி கலந்துரையாடுகின்றனர். அங்கு என்ன விடயம் கலந்துரையாடப்பட்டது என்பது தொடர்பில் எமக்கோ ஊடகங்களுக்கோ எவரும் தெரிவிப்பதில்லை. யாழ்ப்பாணத்தில் இருந்து மாவட்ட செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், தையிட்டி விகாராதிபதி ஆகியோரை கொழும்புக்கு அழைத்து கலந்துரையாடுகின்றனர். கலந்துரையாடலுக்கு சென்ற மாவட்ட செயலரோ கலந்துரையாடலை நடத்தியவர்களோ கூட்டத்தில் கலந்துரையாடிய விடயம் தொடர்பில் வெளியே சொல்லாது இரகசியமாகவே கலந்துரையாடுகின்றனர். இவர்கள் இவ்வாறு இரகசியமாக கலந்துரையாடி தாமே தீர்மானங்களை எடுத்த பின்னர் அதனை எங்கள் மீது திணிக்கப் போகிறார்களோ என்ற அச்சம் எமக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தையிட்டி விகாரைக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிப்பதாகவும் அதற்கு முதல் கட்டமாக ஒரு தொகுதி காணியை விடுவிக்கும் முகமாக விகாரையை சுற்றியுள்ள பகுதியை கையகப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள வேலியை பின்னகர்த்த தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டதாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் செய்திகள் வெளியானது. அது தவறான செய்தி எனவும் வேலியினை பின்னகற்றுவதற்கு தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கு எவ்வித நிதியை ஒதுக்கவில்லை என பிரதேச செயலகம் தெரிவித்தது. தையிட்டி விகாரை வேலியை பின்னகர்த்த தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கு நிதி கிடைத்துள்ளதாகவும் வேலியை பின்னகர்த்தி அமைக்கும் பணிக்கான ஒப்பந்தத்தை தனக்கு வேண்டியவருக்கு வழங்க வேண்டும் என பிரதேச சபை தவிசாளர் ஒருவர் பிரதேச செயலரிடம் வலியுறுத்தி வந்ததாகவும் தவிசாளர் ஒருவர் அவ்வாறான ஒப்பந்தத்தை பெறுவது ஊழல் எனவும் அதனை தாம் தடுத்து நிறுத்தியதாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சில சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பகிர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா கபுந்துகூட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து குறித்த வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைப்பதற்கு திகதி நிர்ணயிக்கப்பட்டது. நாட்டில் ரக்பியை ஊக்குவிப்பதற்காக தெரிவித்து இந்திய கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொண்ட 70 மில்லியன் ரூபாவை தவறாக பயன்படுத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.